ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். 12ஆம் வகுப்பு இயற்பியலில் கதிர் ஒளியியல் அதாவது ரே ஆப்டிக்ஸ் பாடத்தில் போட்டித் தேர்வுகளில் கேட்கப்பட்ட கேள்விகள் சிலவற்றையும் அதற்கான தீர்வுகளையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்று சமதள ஆடிகளில் ஒளியின் எதிரொலிப்பு அதாவது ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட் பை பிளைன் மிரர்ஸ் என்ற தலைப்பில் போட்டித் தேர்வுகளில் கேட்கப்பட்ட கேள்விகள் சிலவற்றையும் அதற்கான பதில்களையும் பார்க்க இருக்கிறோம். முதல்ல ஒரு கேள்வியை பார்க்கலாம். எல் என்ற ஒளி மூலத்திலிருந்து வரும் ஒரு ஒளிக்கற்றையானது ஒளி மூலத்திலிருந்து எக்ஸ் தொலைவில் வைக்கப்பட்டுள்ள ஒரு சமதள ஆடிக்கு செங்குத்தாக எதிரொலிக்கப்பட்டு அளவுகோலில் ஒளிக்கற்றை எல்லுக்கு சற்று மேலே புள்ளியாக விழுகிறது. சமதள ஆடியை ஒரு சிறிய கோணம் தீட்டா சுழற்றும் போது எதிரொலிக்கப்பட்ட ஒளியின் புள்ளியானது அளவுகோலில் ஒய் தூரத்தில் நகர்கிறது. கோணம் தீட்டாவின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. எனவே இங்கே ஒரு பிளைன் மிரர் இருக்குது. அந்த பிளைன் மிரரில் ஒரு லைட் சோர்ஸில் இருந்து வரக்கூடிய லைட் விழுந்து ரிஃப்ளெக்ட் ஆகி வருது. அது ரெண்டுக்கும் இடையில் உள்ள டிஸ்டன்ஸ் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அந்த பிளைன் மிரரை தீட்டா கோணத்தில் ரொட்டேட் ஆகும்போது அங்கே என்ன ஆகுதுன்னா அந்த புள்ளி ஒய் தொலைவு ஷிஃப்ட் ஆகுது. அந்த திருப்பப்பட்ட கோணம் தீட்டாவின் மதிப்பை தான் நமக்கு கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஒய் பை எக்ஸ், ஆப்ஷன் பி எக்ஸ் பை 2y, ஆப்ஷன் சி எக்ஸ் பை ஒய், ஆப்ஷன் டி ஒய் பை 2x. இந்த கேள்வி நீட் 2017 கேட்டிருக்காங்க. இந்த கேள்வியை ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கான்செப்ட் என்னன்னு பார்ப்போம். இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கான்செப்ட் என்னன்னா, ஒரு எதிரொலிக்கும் பரப்பை தீட்டா கோணம் திருப்பினா அந்த எதிரொலிக்கும் கதிர் என்னவாகும், அது எவ்வளோ கோணம் திரும்பும், அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த கேள்வியை எளிதாக விடையளிக்கலாம். அதனால் முதல்ல இந்த கான்செப்ட் என்னன்னு பார்ப்போம். இங்கே நான் ஒரு ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸை எடுத்துருக்கேன், அதாவது ஒரு எதிரொலிக்கும் பரப்பை எடுத்துக்கிடுறேன். இந்த ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸை நான் ஏபி அப்படின்னு நான் பெயர் கொடுக்குறேன். இங்கே ஒரு லைட் ரைஸ் ரிஃப்ளெக்ட் ஆகுது. இந்த எதிரொலிக்கும் பரப்பில் லைட் ரைஸ் வந்ததுன்னா என்னாகும், இந்த பாயிண்டில் அது ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ ரிஃப்ளெக்ட் ஆகி இந்த டைரெக்ஷனில் போகும். நாம் இங்கே ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் மற்றும் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷனை மார்க் பண்ணணுன்னா இந்த பாயிண்ட் ஓயில் இந்த ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸுக்கு பர்பெண்டிகுலராக ஒரு நார்மல் வரையணும். ஸோ இந்த நார்மலுக்கும் இந்த இன்சிடென்ட் ரேக்கும் இடையிலுள்ள ஆங்கிளை தான் நம்ம ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் அதாவது படுகோணம் அப்படின்னு சொல்லுவோம். இதே மாதிரி இந்த நார்மலுக்கும் இந்த ரிஃப்ளெக்டட் ரேக்கும் இடையிலுள்ள ஆங்கிளை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ரிஃப்ளெக்டிங் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். பொதுவாக அதை ஆர் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே நம்ம ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸும் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷனும் சமமாக இருக்கும் அப்படிங்கிற விதியினால் இதை ஐன்னு எடுத்ததுனால அதையும் நான் ஐன்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போ என்ன செய்ய போகிறோன்னா, இந்த ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸை தீட்டா கோணம் திருப்பினா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த ஏபி ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸை நான் இங்கே தீட்டா கோணத்தில் திருப்பி இருக்கிறேன். ஸோ A1 B1 அப்படிங்கிறது அந்த திருப்பப்பட்ட ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸோட நிலை. இப்போது இதுக்கு ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் வரையணுன்னா என்ன செய்யணும், இதுக்கு பர்பெண்டிகுலராக ஒரு நார்மல் வரையணும். ஸோ A1 B1க்கு பர்பெண்டிகுலராக நான் ஒரு நார்மல் வரைஞ்சோன்னா இந்த ON1 தான் A1 B1க்கு பர்பெண்டிகுலரான நார்மல். இப்போது இந்த ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸை தீட்டா ஆங்கிள் ரொட்டேட் ஆச்சுன்னா இந்த நார்மலை என்ன செய்யும், தீட்டா ஆங்கிள் ரொட்டேட் ஆகும். ஸோ அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த புதிய ON1 நார்மலுக்கும் அதே இன்சிடென்ட் ரேக்கும் இடையிலுள்ள ஆங்கிள் தான் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். ஸோ இதிலேருந்து இது வரைக்கும் ஐ, இங்கேருந்து இது வரைக்கும் தீட்டா, அதாவது இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரை ஐ, இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரை தீட்டா. ஸோ ON1க்கும் ஐஓக்கும் இடையில உள்ள ஆங்கிள் என்ன வரும், ஐ ப்ளஸ் தீட்டா வரும். ஸோ இதுதான் புதிய இன்சிடென்ட் ஆங்கிள், அதாவது புதிய படுகோணம், அதாவது ரொட்டேட் பண்ணதுக்கு பிறகு உள்ள படுகோணம். இந்த இன்சிடென்ட் ரே இந்த ஓ பாயிண்டில் பட்டு இந்த டைரெக்ஷனில் ரிஃப்ளெக்ட் ஆகி போகும். ஸோ இந்த OR2 அப்படிங்கிறது தான் ரிஃப்ளெக்ட் ஆகி போன ரே. அப்போ ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் கண்டுபிடிக்கணும்னா என்ன இருக்கும், அந்த நார்மலுக்கும் அதாவது ON1 அந்த நார்மலுக்கும்
இந்த ரிஃப்ளெக்டட் ரே OR2க்கும் இடையில் உள்ள ஆங்கிளை தான் நம்ம ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் சொல்லுவோம். அப்போது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் என்ன இருக்குமோ அதுதான் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷனும் இருக்கும். அதான் நமக்கு லா சொல்லுது. ஸோ அதன்படி ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் I + தீட்டாவாக இருந்தால் இந்த N1O R2வும் I + தீட்டாவாக தான் இருக்கும். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இனிமேல் என்னென்னா இந்த R1O R2 இதை தான் கண்டுபிடிக்கணும். இதை எதுக்கு கண்டுபிடிக்கணும்? OR1 அப்படிங்கிறது பழைய நிலைமையில் இருக்கக்கூடிய ரிஃப்ளெக்டட் ரே. OR2ன்னு சொல்லக்கூடியது ரொட்டேட் ஆன பிறகு உள்ள ரிஃப்ளெக்டட் ரே. இது எவ்வளவு ஷிஃப்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே தீட்டா கோணம் நம்ம ரொட்டேட் பண்ணால் இந்த ரிஃப்ளெக்டட் ரே எவ்வளவு ரொட்டேட் ஆகுது இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது R1O R2. அதை கண்டுபிடிக்கணும்னா நமக்கு இந்த N1O R1 தேவைப்படுது. ஸோ இந்த ஆங்கிள் எழுதுறதுக்காக நம்ம பார்த்திங்கன்னா இந்த NOR1 அப்படிங்கிறது I, N1ன்னு சொல்கிறது தீட்டா. இந்த NOR1லேருந்து N1னை சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு N1O R1 கிடைக்கும். ஸோ இந்த N1O R1ன்னு சொல்கிறது I - தீட்டா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதை நான் இங்கே எழுதுகிறேன். ஏன்னா இங்கே கண்டுபிடிக்கிறதுக்கு அது தேவைப்படுது. ஸோ நம்ம ஃபைனல் ஸ்டெப்புக்கு வருவோம். R1O R2 கண்டுபிடிக்கணும். அதை நான் இங்கே எழுதுகிறேன். ஆங்கிள் R1O R2. இந்த ஆங்கிள் கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன செஞ்சால் போதும்னா இந்த N1O R2லேருந்து N1O R1னை சப்ட்ராக்ட் பண்ணால் போதும். என்ன எழுதணும்? N1O R2 மைனஸ் N1O R1. ஸோ இந்த வேல்யூவை எடுத்து போட்டிங்கனாலே நமக்கு ஆன்சர் வந்துடும். முதல்ல N1O R2 என்னன்னு பாருங்கள். N1O R2 இது I + தீட்டா. நான் அதனால் இங்கே I + தீட்டான்னு எழுதிட்டேன். மைனஸ் N1O R1. N1O R1 இப்போ தான் நம்ம இதை I - தீட்டா அப்படின்னு கண்டுபிடிச்சோம். ஸோ மைனஸ் I - தீட்டா. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி பாருங்கள் என்ன நடக்கும்? இந்த I + தீட்டாவை அப்படியே எழுதுகிறேன். I + தீட்டா மைனஸ் I மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ் தீட்டா வரும். ஸோ இங்கே ஐயையும் இந்த மைனஸ் ஐயும் நம்ம கேன்சல் பண்ணலாம். தீட்டா ப்ளஸ் தீட்டா என்ன ஆகும்? 2 தீட்டா ஆகும். ஸோ ஆங்கிள் R1O R2 = 2 தீட்டா அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா எந்த ஒரு ரிஃப்ளெக்டிங் சர்ஃபஸை தீட்டா ஆங்கிளில் ரொட்டேட் பண்ணாலும் அந்த எதிரொலிக்கும் கதிர் வந்து 2 தீட்டா அளவுக்கு என்னாகும்? ரொட்டேட் ஆகும். ஸோ இந்த கான்செப்டை நீங்கள் ஞாபகம் வச்சுருக்கணும். இதை எங்கே கேட்டாலும் அப்ளை பண்ணலாம். ஏதாவது ஒரு ரிஃப்ளெக்டிங் சர்ஃபஸை தீட்டா ஆங்கிளில் ரொட்டேட் பண்ணால் அதோட ரிஃப்ளெக்டிங் ரே அதாவது எதிரொலிக்கும் கதிர் வந்து 2 தீட்டா ஆங்கிள் ரொட்டேட் ஆகும். ஸோ இந்த கான்செப்டை தெரிஞ்சுன்னா நம்ம ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடலாம். ஸோ இந்த ப்ராப்ளத்தை நம்ம கொஞ்சம் விஷுவலைஸ் பண்ணி பார்ப்போம். இங்கே என்ன இருக்குன்னா L என்ற ஒளி மூலத்திலிருந்து வரும் ஒரு ஒளிக்கற்றை. ஸோ இங்கே நான் ஒரு லைட் சோர்ஸ் எடுத்துக்கிறேன். இந்த லைட் சோர்ஸ்லேருந்து ஒரு லைட் போய் அது எங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னா X தொலைவில் வைக்கப்பட்டுள்ள ஒரு சமதள ஆடியில் போய் ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ இங்கேருந்து X தொலைவில் ஒரு சமதள ஆடி வச்சுருக்கிறேன். இந்த லைட் ரைஸ் அங்கே போய் என்ன ஆகுது? ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ அந்த ரிஃப்ளெக்டிங் பாயிண்ட்டை மெஷர் பண்ணுறதுக்காக இங்கே ஒரு ஸ்கேல் வச்சுருக்கிறோம். இந்த லைட் ரைஸ் போய் இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகி அதே டைரக்ஷனில் இங்கே வந்து இந்த லைட்டோட ஜஸ்ட் எபோவ் கிடைக்கும். இங்கே பாருங்கள், ஒரு சமதள ஆடிக்கு செங்குத்தாக எதிரொலிக்கப்பட்டு அளவுகோலில் ஒளிக்கற்றை எல்லுக்கு சற்று மேலே உள்ள புள்ளி, அந்த எல்லில் ஜஸ்ட்டு மேலே உள்ள ஒரு புள்ளியில் இங்கே ஒரு 2 வார்த்தை போட்டிருக்கு. ஒன்று வந்து செங்குத்தாக அப்படின்னு போட்டிருக்கு, இன்னொன்று வந்து சற்று மேலே அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இதை ரெண்டும் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. செங்குத்தாகனா இந்த பர்பெண்டிகுலர் லைன் தான் இங்கே பட்டு அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகி வரும். ஆனால் சற்று மேலேன்னு சொன்னால் இது கொஞ்சம் மேலே அப்படின்னு அர்த்தம். பட் இது வந்து கொஞ்சம் மேலேன்னா வெரி ஸ்மால்னு நம்ம எடுத்துக்கணும். இதை நீங்கள் கொஞ்சம் ரொம்ப மேலே வரைஞ்சிட்டிங்கன்னா இந்த செங்குத்து அப்படிங்கிற கான்செப்ட்டு அடிபட்டு போகும். அதாவது இந்த லைட்டோட கொஞ்சம் மேலே கிடைக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் அதை சொல்லியிருக்காங்களே தவிர மெயினாக நீங்கள் மைண்டில் வச்சுருக்க வேண்டிய பாயிண்ட் வந்து செங்குத்தாக எதிரொலிக்கப்பட்டு அதுதான் ஞாபகத்தில் வச்சுருக்கணும். ஸோ லைட் இங்கே பட்டு இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகி வருது. இந்த டிஸ்டன்ஸ் எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா இப்போ இதை ரொட்டேட் பண்ணுறோம், இதை தீட்டா ஆங்கிளில் ரொட்டேட் பண்ணுறோம்.
அப்போ என்ன ஆகும், இந்த ரிஃப்ளெக்டிங் பாயிண்ட் வந்து இந்த பாயிண்ட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிடுது. பாருங்கள், இந்த பாயிண்ட்டுக்கு ஷிஃப்ட் ஆகுது. இந்த ரே எப்படி கிடைக்கும்னா இங்கேருந்து இந்த டைரக்ஷனில் கிடைக்கும். இந்த ரே இங்கே கிடைக்கும். இப்போ இந்த டிஸ்டன்ஸ், ஷிஃப்டான டிஸ்டன்ஸ் தான் நம்ம ஒய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எங்கே கொடுத்துருக்காங்க, ஒய் தூரத்தில் நகர்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த ஆங்கிள் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஆங்கிள் என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம இப்போ தான் படித்தோம், இந்த ரிஃப்ளெக்டிங் சர்ஃபஸ் தீட்டா ஆங்கிளில் ரொட்டேட் ஆச்சுன்னா இந்த ரிஃப்ளெக்டட் ரே 2θ ஆங்கிளில் ரொட்டேட் ஆகும்னு பார்த்தோம். ஸோ இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான் இதை நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ வந்து உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது லைட் சோர்ஸ் இருக்குது, இங்கே ஒரு பிளைன் மிரர் இருக்குது, இங்கேருந்து போகிற லைட் சோர்ஸ் அங்கே பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி வருது. எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது, நார்மலாக ரிஃப்ளெக்ட் ஆகி வருது. அதாவது பர்பெண்டிகுலரில் இந்த சர்ஃபஸுக்கு பர்பெண்டிகுலர் டைரெக்ஷனில் வருது. இனி நம்ம தீட்டா ஆங்கிளில் ரொட்டேட் பண்ணும்போது அதோட இமேஜ் வந்து கீழே ஒய் டிஸ்டன்ஸில் ஷிஃப்ட் ஆகுது. இந்த ஆங்கிள் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த படத்தை பார்த்திங்கனாலே தெரியும், இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி இருக்குது. இந்த ஆங்கிள் வந்து 90 டிகிரியாக இருக்கும். ஏன்னா இது பர்பெண்டிகுலரில் இருக்கிறதுனால இந்த ஆங்கிள் வந்து 90 டிகிரியாக இருக்கும். இந்த இடத்துல நம்ம tan θவை அப்ளை பண்ணலாம். tan θவோட ஃபார்முலா என்ன இருக்கும், ஆப்போசிட் சைடு பை adjacent side. ஸோ இங்கே ஆப்போசிட் சைடு இஸ் ஒய், adjacent side is x. அப்போ நம்ம y by x அப்படின்னு எழுதலாம். இனி இங்கே பாருங்கள், ஒரு லைன் இங்கே கொடுத்துருப்பாங்க. என்னன்னா ஒரு சிறிய கோணம்னு கொடுத்துருக்கு. அதாவது சமதள ஆடியை ஒரு சிறிய கோணம் திருப்பினால், இங்கே இப்படி இருக்கிறத நான் உங்களுக்கு விஷுவலைஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் பெருசாக காமிச்சிருக்கிறேன். பட் இந்த ஆங்கிளை வந்து ரொம்ப கம்மியாக, அதாவது 1 டிகிரி ஆர் 2 டிகிரி ஆர் லெஸ் தேன் 1 டிகிரி அந்த அளவு திருப்பினா என்ன நடக்கும்னு தான் கேட்டிருக்காங்க. நமக்கு ஒரு மேத்தமெட்டிக்கலில் ஒரு பிரின்சிபிள் இருக்குது, ஃபார் ஸ்மால் ஆங்கிள் tan θ ஈக்குவல் டு தீட்டா அப்படின்னு நம்ம எடுத்துக்கிடலாம். சரியா, ஆங்கிள் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும்போது tan θவுக்கு பதிலாக அதை தீட்டான்னு கன்சிடர் பண்ணலாம். இதை அப்ளை பண்ணுறதுக்காக தான் இங்கே சிறிய கோணம் அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த லைன் இல்லைன்னா அதை நம்ம கொஞ்சம் யோசிக்கணும் இதை சால்வ் பண்ணுறதுக்கு. ஸோ tan θ தீட்டான்னு எடுத்துக்கிட்டோன்னா tan 2θவை என்ன எழுதலாம், 2θ அப்படின்னு எழுதலாம். ஸோ 2θ ஈக்குவல் டு ஒய் பை எக்ஸ். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, தீட்டா தான் கேட்டிருக்காங்க. அதாவது இது எந்த கோணத்தில் திருப்பப்பட்டது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் கேட்டிருக்காங்க. ஸோ தீட்டா ஈக்குவல் டு ஒய் பை 2x வருது. ஸோ ஆப்ஷன் எது சரியாக இருக்குதுன்னு பார்த்தோன்னா y by 2x அப்படிங்கிறது சரியாக இருக்குது. ஆப்ஷன் டி என்பது சரியான விடையாக இருக்கிறது. இந்த கேள்வி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு ப்ராப்ளத்தை பார்ப்போம். 2 சமதள ஆடிகள் 70 டிகிரி கோணத்தில் சாய்த்து வைக்கப்பட்டுள்ளன. ஒரு கண்ணாடியில் தீட்டா கோணத்தில் விழும் படுகதிர் எதிரொலிக்கப்பட்டு இரண்டாவது கண்ணாடியில் விழுந்து பின் முதல் கண்ணாடிக்கு இணையாக செல்கிறது. தீட்டாவின் மதிப்பு எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 45 டிகிரி, பி ஆப்ஷன் 30 டிகிரி, சி ஆப்ஷன் 55 டிகிரி, டி ஆப்ஷன் 50 டிகிரி. இந்த கேள்வியானது கர்நாடகா நீட் 2013 கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கேள்வி சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு 3 விஷயம் தெரியணும். முதல் விஷயம் ஒளி எதிரொலிப்பு விதி. அதாவது ஒரு எதிரொலிக்கும் சர்ஃபஸில் ஒரு லைட் ரைஸ் விழுந்ததுன்னா அந்த பாயிண்டில் பட்டு அது ரிஃப்ளெக்ட் ஆகும். இது வந்து நார்மலாக இருக்கும். இதை நம்ம ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் சொல்லுவோம், இது ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் சொல்லுவோம். இந்த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட்டும் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன், அதாவது படுகோணமும் எதிரொலிப்பு கோணமும் சமமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ஒளி எதிரொலிப்பு விதி. அதாவது படுகோணம் I சமம் எதிரொலிப்பு கோணமாக இருக்கும். ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு முதல்ல தெரிஞ்சிருக்கணும். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, ஒரு குறுக்குவெட்டியானது 2 இணைகோடுகளை வெட்டுவதால் ஏற்படும் ஒன்றுவிட்ட கோணங்கள் சமமாக இருக்கும். இது ஒரு மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட், இதுவும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இது என்னன்னு பார்ப்போம். இங்கே ஒரு கோடு நான் வரைஞ்சிருக்கிறேன், இங்கே அதுக்கு பேரலாக இன்னொரு கோடு வரைஞ்சிருக்கிறேன். ரெண்டுக்கும் குறுக்காக வெட்டக்கூடிய ஒரு கோட்டை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா குறுக்கு வெட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்படி ஒரு குறுக்கு வெட்டி இருந்துச்சுன்னா
இந்த குறுக்குவெட்டியானது 2 இணைகோடுகளை வெட்டுவதால் ஏற்படும், இங்கே பாருங்கள், இது ரெண்டும் தான் இணைகோடுகள், இது ஒரு குறுக்குவெட்டி. இந்த குறுக்குவெட்டியினால் வெட்டப்படுவதனால் ஏற்படும் ஒன்றுவிட்ட கோணங்கள். இந்த ஒன்றுவிட்ட கோணங்கள் எதெல்லாம்னா, இப்போ இது ஒரு கோணத்தை எடுத்துக்கிட்டோன்னா, இது ஒரு கோணம் எடுத்துக்கிட்டோன்னா, இதை ரெண்டையும் நம்ம ஒன்றுவிட்ட கோணம் அப்படின்னு சொல்லுவோம். இது சமமாக இருக்கும். இதே மாதிரி இது ஒரு ஒன்றுவிட்ட கோணம், இது ஒரு ஒன்றுவிட்ட கோணம். இந்த 3ம் 4ம் சமமாக இருக்கும். ஸோ இந்த இந்த மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு தெரிஞ்சுக்கணும். இன்னொரு விஷயம் உங்களுக்கு என்ன தெரியணும்னா, கோணங்களின் கூடுதல். ஒரு முக்கோணத்தை எடுத்துக்கிட்டோன்னா, இந்த முக்கோணத்துக்கு 3 கோணங்களையும் கூட்டினா நமக்கு 180 டிகிரி கிடைக்கும். இப்போ இது ஆங்கிள் 1, இது ஆங்கிள் 2, இது ஆங்கிள் 3 அப்படின்னா, இந்த 3 ஆங்கிளையும் நம்ம கூட்டினா என்ன வரும்? 180 டிகிரி வரும். ஸோ இந்த 3 கான்செப்டையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த ப்ராப்ளத்தை ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஸோ இந்த ப்ராப்ளத்தில் 2 சமதள ஆடிகள் 70 டிகிரி கோணத்தில் சாய்த்து வைக்கப்பட்டுள்ளன. இப்போ இது ஒரு சமதள ஆடி M1, இன்னொரு சமதள ஆடி M2வை இதிலேருந்து 70 டிகிரி கோணத்தில் நான் சாய்ச்சி வச்சுருக்கேன். இப்போது ஒரு கண்ணாடியில் தீட்டா கோணத்தில் விழும் படுகதிர். ஸோ இதில் M1 கண்ணாடியில் தீட்டா கோணத்தில் ஒரு கதிர் விழுது. இதை நான் நார்மல் வரைஞ்சிருக்கிறேன். இந்த டிபிங்கிறது M1க்கு நார்மலாக வரைஞ்சிருக்க ஒரு கோடு. இந்த நார்மலுக்கு தீட்டா கோணத்தில் ஒரு ரே வந்து இங்கே இன்சிடெண்ட் ஆகுது. ஸோ இதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஒரு கண்ணாடியில் தீட்டா கோணத்தில் விழும் படுகதிர் எதிரொலிக்கப்பட்டு, இந்த பாயிண்டில் பட்டு அது எதிரொலிக்கப்பட்டு இரண்டாவது கண்ணாடியில் விழுந்து பின் முதல் கண்ணாடிக்கு இணையாக செல்கிறது. பாருங்கள், இந்த பாயிண்டில் பட்டு அது எதிரொலிக்கப்பட்டு ரெண்டாவது கண்ணாடியில் பட்டு அங்கேயும் எதிரொலிக்கப்பட்டு முதல் கண்ணாடிக்கு பேரலாக போகுது. சரியா? முதல் கண்ணாடிக்கு பேரலாக போகுது. இந்த லைனை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு கண்ணாடியில் தீட்டா கோணத்தில் விழுந்து, இந்த M1ல் தீட்டா கோணத்தில் விழுந்து பின் எதிரொலிக்கப்பட்டு இரண்டாவது கண்ணாடியில் விழுந்து, இங்கே இருந்து எதிரொலிக்கப்பட்டு ரெண்டாவது கண்ணாடியில் விழுந்து இங்கேயும் எதிரொலிக்கப்பட்டு முதல் கண்ணாடிக்கு பேரலாக இணையாக செல்கிறது. ஸோ இந்த டயக்ராம் உங்களுக்கு வரைய தெரியணும். வரைஞ்சால் தான் இதை ப்ரொசீட் பண்ண முடியும். அதை அப்படியே வாசித்தாலே உங்களால் இந்த டயக்ராமை வரைய முடியும். ஸோ இந்த டயக்ராம் வரைஞ்சிட்டிங்கன்னா இதுக்கு பிறகு நம்ம அந்த 3 கான்செப்ட் சொன்னேன், அந்த 3 கான்செப்ட் அடிப்படையில் இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம். இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, தீட்டாவின் மதிப்பை தான் கேட்டிருக்காங்க. அந்த முதல்ல ரே வந்து இன்சிடெண்ட் ஆகும் இல்லை, அந்த ஆங்கிளை தான் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம படித்த கான்செப்டை ஒன்று ஒன்று அப்ளை பண்ணி பார்ப்போம். முதல்ல அந்த குறுக்குவெட்டி கான்செப்ட் என்னன்னு தெரியணும். குறுக்குவெட்டின்னா என்னது? இந்த 2 பேரலல் ரேஸ் இருந்துன்னா அதுக்கு கிராஸில் ஒரு லைன் வெட்டுச்சுன்னா அதை தான் குறுக்குவெட்டின்னு சொல்லுவோம். அந்த குறுக்குவெட்டினால் உருவாகக்கூடிய ஆங்கிள் சமம் அப்படின்னு சொன்னோம். ஸோ இந்த ஆங்கிள் 70ன்னா இந்த ஆங்கிளும் 70 டிகிரியாக இருக்கும். இது அந்த மேத்தமெட்டிக்கல் கான்செப்டை பேஸ் பண்ணி நம்ம இதை கொண்டு வந்துட்டோம். இனி அடுத்து இங்கே பாருங்கள், இந்த ரே இங்கே இன்சிடெண்ட் ஆகி இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகி போகுது. இது நார்மல் அப்படிங்கிறதுனால இந்த மிரருக்கும், அதாவது மிரர் M2க்கும் CFக்கும் இடையில் உள்ள ஆங்கிள் வந்து 90 டிகிரியாக இருக்கும். ஸோ 90 டிகிரியில் இந்த ஆங்கிள் 70ன்னா கண்டிப்பாக இந்த ஆங்கிள் வந்து என்னவாக இருக்கும்? 20 டிகிரியாக இருக்கும். ஏன்னா டோட்டல் ஆங்கிள் இஸ் 90 டிகிரி, தேர்ஃபோர் இந்த ஆங்கிள் 20 டிகிரியாக இருக்கும். ஓகே, நமக்கு என்ன பார்த்தோம்னா, லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் படி ஆங்கிள் ஆஃப் இன்சிடெண்ட்டும் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷனும் சேமாக இருக்கும். ஸோ இந்த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட்ஸ் தான் இந்த ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். அப்போ ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் வந்து 20 இருக்குன்னா ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் என்ன இருக்கும்? 20 தான் இருக்கும். ஸோ இந்த ஆங்கிளும் நமக்கு 20 தான் இருக்கும். ஸோ ஒரு ஸ்ட்ரைட் லைனில் சுற்றி இருக்கக்கூடிய ஆங்கிள் 180 டிகிரின்னு தெரியும். நமக்கு ஏற்கனவே இது 70, இது 20, இது 20. அப்போ 70 20 90, 90 20 110. 180ல் 110 டிகிரி போக மீதி இருக்கிறது தான் இந்த ஆங்கிள். அப்போ இந்த ஆங்கிள் எவ்வளோவா இருக்கும்? 70 + 20 + 20 90 110, 110 180ல் போக மீதி வந்து 70 டிகிரியாக இருக்கும். ஸோ இந்த ஆங்கிள் வந்து 70 டிகிரியாக இருக்கும். நம்ம இங்கே இந்த 2 பக்கமும் கண்டுபிடிச்சிட்டோம். இந்த பக்கத்துக்கு உள்ளாடி இந்த தீட்டாவை கொண்டு வரணும்.
அப்படி கொண்டு வந்துட்டிங்கன்னா இந்த 3 ஆங்கிளையும் ஆட் பண்ணது 180 டிகிரியாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம ப்ராப்ளத்தை முடிச்சுக்கலாம். ஸோ இந்த தீட்டாவை இங்கே ஷிஃப்ட் பண்ணி கொண்டு வரணும். அப்படி ஷிஃப்ட் பண்ணி கொண்டு வரதுக்கு இந்த லைட் ரைஸ் வந்து இங்கே இன்சிடெண்ட் ஆகி ரிஃப்ளெக்ட் ஆகி போகுது. ஸோ இந்த ஆங்கிள் வந்து தீட்டா, அதாவது ஜிபிடி அப்படிங்கிறது தீட்டா. இதுதான் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். இது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ்னால் எது ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன்? டிபிசி. அந்த டிபிசி அப்படிங்கிறது தான் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். நமக்கு லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் படி ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸும் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷனும் சேமாக இருக்கணும். ஸோ இது தீட்டான்னா கண்டிப்பாக இதுவும் தீட்டாவாக தான் இருக்கும். ஸோ அங்கே உள்ள தீட்டாவை இங்கே ஷிஃப்ட் பண்ணி கொண்டு வந்துட்டோம். இனி அதை ட்ரையாங்கிளுக்குள்ளாடி கொண்டு வரணும். எப்படி கொண்டு வரலாம்? இந்த டோட்டல் ஆங்கிள் வந்து 90 டிகிரி, அதாவது டிபி இந்த பாயிண்ட்டு இதை வந்து ஹைச் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ டிபிஹெச் அப்படிங்கிறது 90 டிகிரி. ஸோ இந்த உள்ளாடி இருக்கக்கூடிய ஆங்கிள் பார்த்திங்கன்னா 90 மைனஸ் தீட்டாவாக இருக்கும். ஸோ இந்த ஆங்கிளை நம்ம 90 மைனஸ் தீட்டா அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அந்த தீட்டாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஷிஃப்ட் பண்ணி ட்ரையாங்கிளுக்குள்ளாடி கொண்டு வந்துட்டோம். இப்போது இந்த 3 கோணத்தையும் நம்ம கூட்டினா 180 டிகிரி வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இந்த 70 டிகிரி முக்கோணம் ஏபிசியிலிருந்து இதை நான் 70 டிகிரி முதல்ல எழுதுகிறேன். ப்ளஸ் 90 மைனஸ் தீட்டா ப்ளஸ் 70 டிகிரி. இதை 3 ஆட் பண்ணால் நமக்கு 180 டிகிரி வரும். ஸோ 70 70 90 இதை 3 ஆட் பண்ணால் என்ன வரும்? 230 மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு 180 டிகிரி வருது. அப்போ தீட்டா இஸ் ஈக்குவல் டு 230 மைனஸ் 180 டிகிரி எவ்வளோ வரும்? நமக்கு 50 டிகிரி வருது. ஸோ இந்த ஆங்கிள் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 50 டிகிரி. ஆப்ஷனில் என்னன்னு பார்த்தா நமக்கு என்ன கிடைக்குது? 50 டிகிரி. ஆப்ஷன் டி என்பது சரியான விடையாக இருக்கிறது. ஸோ இந்த கான்செப்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா 6th கிளாஸ்லேருந்து 9th கிளாஸ் வரைக்கும் படித்த பேசிக் கான்செப்ட் தான் இந்த ப்ராப்ளத்தில் இருக்குது. அதை அவ்வளோத்தையும் கம்பைன் பண்ணி நீங்கள் இங்கே அப்ளை பண்ணுறது மாதிரி இந்த ப்ராப்ளம் இருக்குது. அது தவிர இந்த ப்ராப்ளத்தை படித்து அங்கேருந்து இந்த டயக்ராம் வரைக்கிறதுக்கு உங்களுக்கு தெரியணும். அது வரைஞ்சிட்டிங்கனாலே நீங்கள் பாதி ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டீங்க. மற்றபடி சின்ன சின்ன மேத்தமெட்டிக்கல் பிரின்சிபலை அப்ளை பண்ணால் உங்களுக்கு இந்த ப்ராப்ளத்தை ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். இன்னொரு ப்ராப்ளம் கூட பார்ப்போம். ஒரு 6 அடி உயரமுள்ள ஒரு மனிதன் தன்னுடைய முழு உருவத்தை கண்ணாடியில் பார்க்க விரும்புகிறான். அந்த கண்ணாடியின் குறைந்தபட்ச நீளம் எவ்வளவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 12 அடி, 3 அடி, 6 அடி, எந்த நீளமும் இருக்கலாம். இப்படி 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த கேள்வி நீட் 2000 ஆண்டில் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஒரு மனுஷன் வந்து ஒரு மனிதன் கண்ணாடிக்கு முன்னாடி போய் நிற்கிறான். அப்படி நிற்கும்போது இவனுடைய முழு உருவமும் கண்ணாடியில் தெரியணும்னா அந்த கண்ணாடியின் குறைந்தபட்ச நீளம் எவ்வளோ இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. இது ஒரு பேசிக்கான ஒரு கேள்வி தான். பட் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கான்செப்ட் என்னன்னு பார்ப்போம். இங்கே ஒரு மனுஷன் நின்றுட்டுருக்கான். அவனுக்கு முன்னாடி ஒரு கண்ணாடி வைக்கிறேன். ஸோ நமக்கு இந்த கண்ணாடியில் அவனோட தலைப்பகுதியிலேருந்து கால் பகுதி வரைக்கும் தெரியணும். ஸோ இப்போ தலைப்பகுதியிலேருந்து ஒரு ரே கண்ணாடியில் பட்டுச்சுன்னா அது இங்கே பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி அவனுக்கு கண்ணில் தெரியணும். ஸோ இப்படி வரும்போது இந்த ரிஃப்ளெக்டிங் பாயிண்டில் ஒரு நார்மல் நம்ம வரைச்சிட்டோன்னா இந்த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸும் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷனும் சேமாக இருக்கும். அது நம்ம ஏற்கனவே பார்த்த ஒரு கான்செப்ட் தான். இப்போ தலையில் ஓகே. இப்போ காலில் இருந்து இதே ரே கண்ணாடியில் பட்டு எங்கே போகணும்? அவனுக்கு கண்ணில் ரிஃப்ளெக்ட் ஆகி போகணும். ஸோ இங்கேயும் என்ன இருக்கும்? ஒரு நார்மல் நம்ம வரைச்சிட்டோன்னா ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸும் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷனும் சேமாக இருக்கும். ஸோ இந்த ட்ரையாங்கிளை நம்ம எடுத்துட்டோன்னா, இங்கே 2 ட்ரையாங்கிள் இருக்குது. இந்த ட்ரையாங்கிளில் எடுத்துக்கிட்டோன்னா ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷனாக இருக்குது. அதேமாதிரி இதில் ஒரு லைன் வரைச்சிட்டோன்னா இந்த ஆங்கிளும் 90 டிகிரியாக இருக்குது, அந்த ஆங்கிள் 90 டிகிரியாக இருக்குது. ஸோ இந்த 2 ட்ரையாங்கிளையும் நம்ம சிமிலர் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லலாம். சிமிலர் ட்ரையாங்கிள்னால் சைட்ஸும் ப்ரொப்போர்ஷனலாக இருக்கும். ஸோ இது எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இதுவும் எக்ஸ் தான் இருக்கும். சிமிலர்லி இங்கேயும் இந்த 2 ட்ரையாங்கிளையும் சிமிலர் ட்ரையாங்கிளாக இருக்கும். அதுக்கு சைட்ஸ் ப்ரொப்போர்ஷனலாக இருக்கும். ஸோ இந்த டிஸ்டன்ஸை நான் ஒய்ன்னு எடுத்துக்கிட்டேன்னா இந்த டிஸ்டன்ஸும் ஒய்ன்னு தான் இருக்கும்.
ஸோ அந்த மேனோட டோட்டல் ஹைட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஒய். ஸோ அந்த மனிதனின் உயரம் வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் இருக்கும். ஸோ இது 2x + 2y, நம்ம 2 வெளியே எடுத்தால் 2 × x + y வருது. ஸோ இந்த உயரம் வந்து அந்த கண்ணாடியில் விழணுன்னா அது இந்த 2 பாயிண்ட்டுக்கு இடையில் விழணும். ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு இடையில் உள்ள டிஸ்டன்ஸ் பாருங்கள், இந்த லைன் பாருங்கள், இது வந்து இதிலேருந்து இது வரைக்கும் எக்ஸு, இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒய். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து வேறு எதுவும் இல்லை, எக்ஸ் ப்ளஸ் ஒய்யாக தான் இருக்கும். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய்யாக தான் இருக்கும். ஸோ இந்த மனிதனின் உயரம் இங்கே எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும்னா இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய்க்கு ஈக்குவலாக இருக்க ஹைட்டில் இருந்தால் தான் அந்த கண்ணாடியில் நம்ம என்ன செய்யும், உருவம் தெரியும். அப்போ மனிதனின் உயரமும் என்ன இருக்கணும், இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய்னா கண்ணாடியின் குறைந்தபட்ச உயரம். இவ்வளோ ஹைட்டில் கண்ணாடி இருந்தால் தான் அந்த ஃபுல் உயரத்தையும் என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். இப்படிங்கிற ஒரு ரிலேஷன் வந்து நமக்கு கிடைக்குது. அப்போ மனிதனின் உயரம் = 2 × கண்ணாடியின் குறைந்தபட்ச உயரம். இந்த கான்செப்டை தான் நீங்கள் ஞாபகம் வச்சுருக்கணும். இதிலேருந்து எதை கேட்டாலும் உங்களால் கண்டுபிடிக்க முடியும். இப்போ இந்த கணக்கு போவோம். இங்கே 6 அடி உயரமுள்ள மனிதன் கொடுத்துருக்காங்க. அப்போ கண்ணாடியின் குறைந்தபட்ச நீளம் கேட்டிருக்காங்க. இது எவ்வளோவா இருக்கும், பொருளின் நீளம் / 2. அந்த இப்போ தான் நம்ம ட்ரைவ் பண்ணோம். பொருளின் நீளம்ங்கிறது 6 அடி / 2 வருது. ஸோ 6/2 = 3 அடி அப்படின்னு நமக்கு கிடைக்குது. ஸோ இது என்ன ஆப்ஷனில் இருக்குன்னா ஆப்ஷன் பி என்பது சரியான விடையாக இருக்கிறது. ஸோ நம்ம இன்றைக்கி 3 கேள்விகள் பார்த்தோம். 3ம் அந்த ஒரு ஆடியில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய கணக்குகள் தான். இது போன்ற மேலும் சில கணக்குகளை நீங்கள் உங்கள் பயிற்சி புத்தகத்திலையும் பார்த்து செஞ்சு பாருங்கள். மேலும் சில கணக்குகளோடு உங்களை மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.